சொன்ன மக்களே இப்படி இஞ்சால பீச்சு பாருங்க, இப்படி மேலே நின்றும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா? எப்படி இங்கே ஒன்றா வேறங்க மக்களே, இங்கே வேறங்க நம்ம அங்கே நின்றுறேன் போகுது. இஞ்சால போட்டு நிற்கிது மீன் பிடிக்க போகிறது. போட்டு அங்கே வேறங்க போட்டில் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கணும். அவங்க வேற நல்ல விதம் நாங்கள் 4 ஃபேமிலி 4 வந்தோம். சின்ன பிள்ளைகளுக்கு தான் கேப்டி வேறங்க சந்தோஷம் விளையாடுறாங்க. டைம் வந்து முக்கியம், டைம் பணத்தை விட டைம் தான். கட்டவா மச்சான் நீந்தான் வேறங்க பீட்சா பிரெட் பேருங்க. என்னென்ன சாப்பாடு பாருங்க, பான் சலாட்டு சின்ன கடை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேண்டி ஊற்றினேன் பாருங்க. பாருங்க அவ்வளோ சின்னமண்டு பார்த்தீங்களா மக்களே. வீட்டுக்குள்ள இருந்து என்ஜாய் பண்ணோம். இது தரிச்சல் நிற்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே பாருங்க. இந்த பஸ் நிற்கிது. இதில் பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே பாருங்க. இப்போ நாங்கள் மேலே வந்துட்டேன். இந்த பீச்சின் பேர் எழுதியிருக்கு ஃபோக்ஸ்டன். பாருங்க பாருங்க போட் ஒன்று வருது. அதில் இதெல்லாம் மீன் பிடி இன்னும் நத்திங் ஒய் காவான். பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஃபேமிலியாக்களின் இந்த கோபுரத்தை பாருங்க என்ன வடிவாக இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொன்னால் இது வந்து புளுத்தி போடும். உங்களுக்கு சாமானியம் வாங்குறான்னு சொன்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வடிவாக செய்திருக்கு. உண்மையிலே ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகுது. பார்ப்போம் அப்படி போகுது. இப்போ வந்து இறங்கி நிற்கிறேன் காரில். பார்த்தீங்களா இந்த ஜீப்பை பார்க்க ஆசையாக இருக்கான். பார்ப்போம். இல்லை வேறு இருந்தால் நாங்கள் பீச்சுக்கு வந்து நாங்கள் வேறங்கெல்லாம் ரெடியாக நிற்கிறோம். உள்ள இன்றைக்கு நல்ல ஒரு வெதரும் பெரிய சண்டே போகிறாங்க. ஹாய் வணக்கம் மக்களே, நீங்கள் எப்படி எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா மக்களே? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை வெளியெலாம் நிற்கிறேன் பாருங்க. காருக்கு வெளியில் ரோட்டில் வெளியில் நிற்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து பாருங்க செம்ம வெயில் இருக்குது. யூகேயில் வெயில்னு சொன்னால் 28 நிற்கிது டெம்பரேச்சர். 28 நிற்கும். அந்த மாதிரி நல்லா இருக்குது. நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் வந்து பீச்சுக்கு போக போகிறோம். என்ன சொன்னால் வெயில்னு சொன்னாலே பீச்சுக்கு போவோம். பெண்பிள்ளையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பீச்சில் ஜாலியாக குளிச்சு செய்ய போகிறோம். இன்றைக்கு மெச்சானம் வந்து நிற்கிறான். மெச்சானம் வந்தபடியாக இப்போ எல்லாம் போக போகிறோம். 2-3 ஃபேமிலி போக போகிறோம். அப்போ எந்த பீச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அங்கே போய் தான் சொல்லுவேன். எந்த பீச்சுன்னு சொல்லி காட்டுறேன் கொண்டு. நல்லா இருக்கும் இந்த பீச், வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி என்ஜாய் பண்ண போகிறோம். என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவை காட்டுவேன். நீங்கள் பார்த்து மங்களெல்லாம் மக்களே. மற்ற வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை தேடி வரும். மற்ற எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே. மற்ற வீடியோ பார்க்குற நீங்களே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி போட்டு பாருங்க மக்களே. ஓகே மக்களே, அப்படியே வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் ஃபோக்சன் பீச்சுக்கு வந்து நாங்கள் வேறங்க ஃபோக்சன் பீச்சை வேறங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து கெண்டில் இருக்குது ஃபோக்சன் பீச். நிறைய மக்கள் வந்துட்டுருக்க வெயில் அடிக்க துவங்கின உடனே வேறங்கெல்லாம் வேற வளர்க்கட்டினோம். தண்ணி ஊற்றி சரியாக வற்றிட்டு வேறங்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு அப்படியே வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு அங்கே அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு எல்லாத்தையும். அங்கே வேறங்க போட்டில் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கணும். அவங்க வேறங்க மேலே எல்லாம் கிடக்குது. இது அப்படியே பெரிய தேசம். அவங்களெல்லாம் நிறைய சனங்கள் நிற்குது பாருங்க. அவங்கள நிறைய சனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து தண்ணியெல்லாம் வற்றி பாருங்க. போட்டெல்லாம் நிலத்திலே நிற்குது. தண்ணி வற்றிட்டு எல்லாம் ஃபுல்லாக. எனக்கு கொஞ்சம் லேட்டாக வேறு தண்ணி வரக்கூடிய தண்ணி வந்து ஃபுல்லாகிடும். இப்போ வெயிலனுடைய வற்றி இருக்குது. இது வந்து பெரிய கார் பார்க்கு. இது வந்து ஃபோக்சனில் இருக்குது. கூடுதலாக வந்து ஃபோக்சன் கெண்ட் அடிச்சிங்கன்னு சொன்னாலே நிறைய பீச் இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். கூகுளில் சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வேறங்க ஒரு கார் பார்க்கில் வேறங்க நிறைய கார் பார்க் பார்த்தீங்களா அப்படியே இருக்குது. வாங்க அப்படி உள்ள போய்லாம் பார்ப்போம். படிவா எல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு. என்ன வேணும் பண்ண இந்த பீச்சுக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னு விளக்கம் கூட உண்மையிலே இன்றைக்கு நல்ல ஒரு வெதரும் கழிஞ்சு இன்றைக்கு எத்தனை டைமை வந்து என்ஜாய் பண்ணுவோம். என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு? இந்த வெயிலுக்கு வடியா தண்ணியை குடிங்க, நல்லா தண்ணி குடிங்க. இங்கிலாண்டில் வந்து ஒரு நல்ல வெதர். வீட்டுக்கு எதிர்த்தாங்க சரியான அப்போ வெளியில் எங்களுக்கு ஒரு சான் சொன்னேன். தண்ணியை நல்ல நிறைய குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க. நல்லதாக உண்மையில நான் நிறைய ஒரு போத்து முடிச்சிட்டேன் தண்ணி. என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்க்கலாம். என்ன என்ஜாய் அங்காலையில் இப்போ காருக்கெல்லாம் சாமான் இறக்கி கொண்டிருக்கேன். பீச்சுக்கு போகிறதுக்கு உள்ளூர் இறங்க போகிறோம். இப்போ வந்து இறங்கி நிற்கிறேன் காரில். பார்த்தீங்களா? அங்கால விடலாம் காரோ. இதில் ஒரு காரை விடலாம் கொண்டு வச்சுருங்க காரை அப்படியே விடலாமா? இந்த வேறு இருந்தால் நாங்கள் பீச்சுக்கு வந்து நாங்கள் வேறங்கெல்லாம் ரெடியாக நிற்கிறோம். உள்ளே போக போகிறோம். சமரன்னோடனே எங்கள் வலுக்கட்டிங்களா வீட்டுக்கு இருந்து குளிர் வேணுன்னு வீட்டுக்கு இருக்கிறது என்ன சாப்பாடு அப்புறம் சாப்பிடலாம். வாங்க பசிக்குது கூட சார். ஓகேயா
எப்படி இருக்கு எங்க கண்ணாடியா கூலிங் கிளாஸ் கண்ணாடி நான் பாவிக்கிறேன் சரிடா ஓகேயா சரிடா வெள்ளைக்காரங்க நினைக்கிறேன் சரி அப்படி வாங்க போ அவங்க ஜீப்பை பாருங்க இந்த ஜீப்பை பார்த்தா நான் ஆசைப்படுறோம் அடுத்து எடுக்கிறது தான் என்ன இந்த ஜீப்பை பார்க்க ஆசையாக இருக்கான் பார்ப்போம் நல்லா இருக்குன்னு எடுப்போம் மாதிரி எடுக்கிற வெளியவே இல்லையா சரி வாங்க சொன்ன மக்களே பாருங்க வெள்ளைக்காரர் இப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க அவங்களோட லைவ் வந்து சூப்பர் லைவ் பாருங்க உண்மையில நாங்களாம் வேலைன்னு ஓடி தீக்கிறோம் ஆனால் வெள்ளைக்காட்டு லைவ் பாருங்க இப்படித்தான் நாங்களும் வாழணும் வாழ்க்கையில் என்ன சொன்னா சந்தோஷமா இருக்கலாம் பாருங்க நிறைய சேனம் எல்லாம் சாப்பிட்றாங்க நிறைய சாப்பாடு கடையில் எல்லாம் இருக்குது பாருங்க வெறியிடும் பாருங்க சண்டே போற ஆக்கள் மாதிரி வேக்கோட வெறியிடும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே பாருங்க மக்கள் எவ்வளோ நிறைய மக்கள் வந்துருக்கணும் பாருங்க இந்த பாருங்க இதில் என்ன டிசைன் அடிச்சிருக்கீங்க வடியா இருக்கு பார்த்தீங்களா கொக்கு வந்து நிற்கிது பாருங்க இப்படி அண்டு அந்த மாதிரி வடிவா செய்திருக்கு உண்மையிலே பாருங்க இந்த பீச்சை இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் சரியான தாளம் மிஞ்சால டக்குன்னு ஓடி இருந்தால் விழுந்து போடியும் கவனம் இதில் கிட்ட வேற அங்கே சின்னாக்கா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அப்படியே பெரிய தேசம் பீச் அப்படியே பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே பாருங்க இஞ்சாலையும் சனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குண்ணே இஞ்சா நிறைய சனங்கள் என்னென்னு சொன்னால் நோம்பலாக வந்து பாட்டு எல்லாம் போட்டாங்க டான்ஸ் எல்லாம் நடக்குது இதில் பாருங்க பீச்சை பாருங்க அங்கே பாருங்க இப்படி இருக்கு அந்த இடத்து இது நல்லா இருக்குண்ணே பாருங்க வெள்ளைக்காரெல்லாம் மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கணும் வெள்ளைக்காரங்க இருந்து பார்த்துட்டு நல்லா இருக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகுது பார்ப்போம் அப்படி போகுது இதுக்கு உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம் நான் அங்கே போகலாம் வேறுங்க இது எப்படி இருக்குன்னு வேறுங்க அந்த மாதிரி கப்பல் ஒன்று வருதா இல்லைன்னு கப்பல் ஒன்று வருது இதில் ஒரு ஆள் நின்று பீச்சை பார்க்குற மாதிரி ஒரு சிலை ஒன்று கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது அப்படியே நல்ல ஹாத்தோட்ட மாதிரி இருக்குண்ணே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் சொன்ன மக்களே இப்படி இஞ்சால பீச்சு பாருங்க இப்படி மேலே நின்றும் பார்க்கலாம் மேலே இருந்தும் சினம் வந்துட்டு இருக்குது நாங்கள் இப்படியே போய் அங்கே போகிறோம் மேலே பார்ப்போம் அப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் இது வந்து புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க வடிவா நீட்டாக கட்டியிருக்காங்க இதுக்குள்ள எல்லாம் கடையில் எல்லாம் இருக்குது போய் பார்க்கலாம் நாங்கள் சாமானியம் வாங்குறோன்னு சொன்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்தியாவில எல்லாம் வெள்ளைக்காட்டு லைவ் மாதிரி வேற ஆகணும் எங்களோட லைஃப் மிக வடிவாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் மக்களே ஹாப்பியாக இருக்கும் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் என்ஜாய் பண்ண தானே என்ஜாய் பண்ணணும் மக்களே சின்ன பிள்ளை வந்தால் சரியான கவனமாக இருக்கும் நாங்கள் என்ன சொன்னால் இது வந்து டக்குன்னு புளுத்தி போடும் உங்களுக்கு ஓடி நிற்கிறாங்க இந்த போட் நிற்கிது இந்த போட்டில் ஏறி போவேன் மீன் பிடிக்கிறாங்கலாம் இந்த போட்டெலாம் போகிறத கொஞ்சம் சைடில் பார்க் பண்ணி நிற்கணும் இந்த படி இருக்குது பாருங்க அதுக்கு வரத்துக்குன்னு ஆனால் இது ஒரு டேஞ்சர் தானே நான் பண்ணி சரியான டேஞ்சர் கவனமாக இருக்கும் சரி நாங்கள் பெரிய ஆக்கள் ஓகே சின்ன ஆக்கள் கவனமாக இருக்கும் இந்த வாங்க பாருங்க அப்படி இருக்குன்னு ஊர் வாங்க மாதிரி இல்லையே அங்கேயா இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது பாருங்க மக்களே என்ன சொன்னால் பாருங்க இந்த பீச்சின் பேர் எழுதியிருக்கு ஃபோக்சன் பாருங்க இதுதான் ஃபோக்சன் பீச் வெளியே இருக்குது பாருங்க பெருசாக இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடை அந்த வடிவ வழிக்காங்களே ஸ்டைல நீட்டாக இந்த கோபுரத்தை பாருங்க என்ன வடிவாக இருக்குன்னு நல்லா இருக்கு பாருங்க இந்த காட்சியை பாருங்க இப்படி இஞ்சால பீச்சு இஞ்சால பாருங்க என்ன வடிவாக கட்டிக்காங்க வெள்ளக்கார நல்ல யோசிச்சுவேன் வேலையானு அவங்கள மேலே நடந்து கட்டிக்கணும் மக்கள் நல்லா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஃபேமிலி ஆக்கள் என்ஜாய் பண்ண நாங்கள் இங்கே சிங்கிளாக என்ஜாய் பண்ண வந்து நிற்கிறோம் இதுதான் நாங்கள் அவன்கிட்ட காட்ட போகிறோம் ஆக்களேன்னு இப்போ நாங்கள் இங்கே நாங்கள் சுற்றி எல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ காட்டுறதுக்காக வந்து நாங்கள் இங்கால அப்படி காட்டி போட்டு அங்கால நீந்த போகிறோம் நீந்த நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்
உண்மையாக லைவில் மக்களோடைய வடிவாக இஞ்சி வேணுங்க கடவுள் எங்களுக்கு தந்த வந்து டைம் கெண்டுன்னு நீங்கள் இங்கே வேணும் உண்மையாக நீங்கள் வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு தந்த டைம் வீணடிக்கக்கூடாது என்ன டைம் இருக்கோ அந்த டைமுக்கு நாங்கள் இங்கே பண்ணணும் முடியும் வேணே இங்கே பண்ணுங்க மக்களே பாருங்க நாங்கள் இங்கே வந்து நீங்களும் பார்த்து மகளுங்க ஹாப்பியாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுவோம் ஏன்னா மக்களே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே பாருங்க இப்போ நாங்கள் மேலே வந்துட்டேன் இந்த இடத்த உங்களுக்கு வடிவாக காட்டுறேன் ஜூம் பண்ணி பாருங்க மக்களே இங்கே பாருங்க நான் முதல்ல அங்கே நின்றுறேன் அங்கே நின்று இப்போ இங்கே மேலே வந்துட்டோம் பாருங்க அங்கே போட்டுள்ள பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி கடலை பாருங்க மேலேயே பாருங்க அப்படியே சுற்றி வாரம் பாருங்க பெரிய தேசம் இப்படி வந்தோம்டா இந்தியால வந்து இதுல ரெண்டு பார்த்தோம்னு சொன்னா அங்க கிட்ட காட்டும் அப்படி இந்தியால பாருங்க அப்படி இருக்குன்னு இதால் அப்படியே நடந்து வந்தாங்க இங்க மேல நிக்கிறேன் பாருங்க அப்படியே போறோம் அங்க அந்த இடத்துக்கு தான் போறோம் நீந்துறதுக்கு அப்ப நாங்க இப்படி சுத்தி தான் போறோம் சுத்தி அங்க போறோம் அப்படி போய் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன அப்படி பார்க்கலாம் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க அப்படியே போவோம் மக்களே இதுக்குலாம் வந்து நாங்க இப்ப மேல வந்துட்டேன் பாருங்க அங்க மக்கள் எல்லாம் வெடிக்கிற நிறைய சனம் அப்படியே வேறங்க இங்க வேறங்க இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கு பெட்டிய கடல் என்ன இது அப்படியே அங்க போகுது என்ன ரைக்கு போகுது இருந்தாலும் என்ன பிரான்ஸுக்கு போகலாம் பிரான்ஸுக்கு அதால போகலாம் பாருங்க இந்த பில்டிங்கில் பாருங்க அங்கிருந்து இதில் ஒரு பில்டிங் ஒன்று எடுத்தால் கொட்டலுக்கு அப்படி அடிச்சுடலாம் அந்த மாதிரி பிஸ்னஸ் கொட்டலும் இருக்கு அதில் அப்படியே வேறங்க பாருங்க இதுக்குலாம் நான் வந்தேன் பார்த்துங்களா பாருங்க போட்டு ரெண்டு வருது அதில் இவையெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க பிடிய போட்டிப்பா மெரினா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க மஞ்சால என்ன அழகாக இருக்குன்னு பாருங்க இதில் வந்து பாருங்க மீன் எல்லாம் பிடிச்சிருந்தீங்க பொழுதுபோக்கு மீனை பிடிச்சி சாப்பிட மாட்டாங்க திருப்பியே கடலுக்குள்ளே விடுவாங்க ஒரு பொழுதுபோக்கை பிடிக்கிறவன் எவ்வளோ திருப்பி உடனே கடலுக்கே விட்டுருவாங்க ஒரு 1 செகண்ட் பார்த்துட்டு டக்குன்னு போட்டு எடுத்து போட்டு உள்ளுக்கு டக்குன்னு விட்டிங்க பாருங்க ஃபிஷ் பிடிக்கணும் பார்த்தீங்களா பிடிச்சிட்டு அந்த உள்ள எடுத்து பார்த்துட்டு போட்டு எடுத்து போட்டு டக்குன்னு உள்ளுக்கே கடலுக்குள்ளேயே போடுவாங்க பாருங்க அப்படி சுற்றுறான்னு பாருங்க தூண்டில் போட்டு இழுக்கிறாங்க மீன் வருது கூட பார்ப்போம் அப்படின்னு காட்டுறோம் ஃபிஷ் வருது கூட இல்லை ஃபிஷ் வரையில No, nothing. Why? Come on, man. Big fish, man. Nothing. I think fish gone. We want to enjoy. பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே பாருங்க இந்த பஸ் நிற்கிது இதில் பஸ்ஸுக்குள்ளே சாப்பாடு எல்லாம் கிடையாது இருந்து சாப்பிட்டு மேலே வந்துட்டு இருந்து சாப்பிடலாம் பாருங்க கீழே பஸ்ஸு மாரி செய்திருக்கிறாங்க ரெஸ்டாரண்ட் வந்து பாருங்க அங்கே பாட்டு எல்லாம் பாடிக்கொண்டிருக்கணும் பாருங்க முதல்ல இந்தியா உங்களுக்கு காட்டுங்க வீடியோ பாருங்க இந்தியாவில் நிறைய மக்கள் இருந்து வடிவாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும் பாருங்க பாட்டுக்காரர் பாடிக்கொண்டிருக்கணும் பாருங்க அந்த மாதிரி பார்த்தீங்களா சொன்ன பாருங்க உள்ளுக்கு நல்ல வடிவான கடைகள் எல்லாம் கிடையாது பாருங்க நிறைய கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க பார்த்தீங்களா கிளாஸ் கடைகள் எல்லாம் இருக்குது நிறைய கடைகள் இந்தியாவிலேருந்து மக்கள் என்ஜாய் பண்ணினோம் அப்படியே நாங்கள் காட்டிக்கொண்டு போகிறோம் உங்களுக்கு கேக் கடைகள் எல்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ் இந்தியாவில் பாருங்க இந்தியாவில் ஃபுல்லாக கடை தானே என்ன அப்படி இந்தியாவில் பாருங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சனமெல்லாம் சாப்பாடு வாங்கி அப்படி இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வடிவாசை இருக்காங்க என்ன இங்கே வாங்கி இந்தியாவில் சாப்பிடணும் இங்கே வாங்கி இந்தியாவில் அப்படியே சாப்பிடணும் பார்த்தீங்களா எப்படி இங்கே ஒன்றாங்கன்னு மக்களை பாருங்க எப்படி இருக்குன்னு மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா அப்படின்னு மக்களே வெயில் அண்ட உடனே உண்மையில் வெள்ளக்காரன் வந்து வடிவாக தானே என்ஜாய் பண்ணுறேன் பாருங்க எப்படின்னு இந்தியாவில் கடல் இந்தியாவில் வேறங்க அங்கேருந்து எல்லாம் பார்த்து நாங்கள் முதல் நின்றது அங்கே இப்போ நாங்கள் திருப்பி இங்கே வாரம் பாருங்க இப்படியே போகிறோம் வாரத்துக்கு ஒரு சைட் போகிறதுக்கு ஒரு சைட் எப்படி செய்திருக்காங்க நல்லா நீட்டாக சனம் போகுது இந்தியாவில் போட்டுகள் நிற்கிது மீன்கள் பிடிக்க போகிறது போட்டுகள் தண்ணியெல்லாம் பற்றிட்டு நல்லா இருக்கு நான் பண்ணேன் இங்கே பூவை நம்ம மடி அடிச்சிருக்கோம் இப்போ புதுசாக எல்லாம் செய்திருக்காங்க நானும் கேனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் முதல் வரைக்கும் நோமலாக இருந்து இப்போ நிறைய வடிவ மாற்றங்கள் எல்லாம் செய்திருக்காங்க உண்மையில் நான் திரும்ப சொல்கிறேன் ஃபோக்சன் கெண்டு அடிங்க காவர் பீச் இது காவர் பீச் இந்த இடத்துக்கு பேர் காவர் பீச் என்ன முக்கியம் காவர் பீச் அடிச்சிங்கனாலே வேறு மக்களே நான் திரும்பி சொல்கிறேன் ஃபோக்சன் சம்மரை என்ஜாய் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் இன்னும் அந்த மாதிரி வெயில் உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இடத்தை பாருங்க இப்படி இருக்குன்னு சனத்தையும் பாருங்க இடத்தையும் பாருங்க
எங்கே பார்த்தாலும் ஒரே சனம் தான். ஆனால் குளிர்காலத்தில் இந்த இடத்த பார்ப்பீங்களா? ஒரு 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 சனமே இருக்காது. என்னன்னு பண்ணு இந்த லொக்கேஷனை பாருங்க அப்படி இந்த மேலே பசிலா சாப்பிட நிற்க எப்படி நிற்கல அந்த வேறு சுத்த வேற நிற்கணும். அந்த ஐயா சாப்பிட நிற்கிறது மேலே வேறங்க பிறந்து தரிச்சொல்லி நிற்கணும். கிட்ட வந்துட்டு இதெல்லாம் போகலாம் அப்படியே. ஓ வீடு மாதிரி ஓ வீடு இருக்கான் குளிக்கிறாங்க. போட்டில் போய் நின்று அதுக்கு வீடு ஒன்று இருக்காங்க. வீடு மாதிரி ஒன்று வீடு அது வீட்டுக்குள்ளே இருந்து அவன் என்ஜாய் பண்ணான். அதை குதிச்சு குதிச்சு அப்படியா இருக்கேண்ணா சின்ன வீடு என்ன. என்ன சொல்ல விரும்புகிறீங்களே வெயிலை பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரி லைஃபோட பற்றி சொல்லுங்க. வாழ்க்கை வெளிநாட்டு லைஃபை பற்றி சொல்லுங்க. அப்படின்னு லைஃப்ன்றது டைம் டைம் வந்து முக்கியம். டைம் பணத்தை விட டைம் தான் நேரம். நேரம் தான் முக்கியம். பணத்தை விட பணத்தை வந்து நான் எப்போவும் சம்பாதிச்சு கொள்ளலாம். ஆனால் நேரம் வந்து போனால் திரும்ப திரும்பி வர அந்த நேரத்தை வடிவா அந்தந்த நேரங்களை என்ஜாய் பண்ணி வாழணும். என்னென்னு சொன்னால் உண்மையில் நீங்கள் சொன்ன சரி. என்ன சொன்னால் உண்மையிலே நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து கடுமையாக உழைக்கிறோம். நீங்கள் வெளிநாட்டில் வந்து சரியான உழைப்பு கடுமை உழைப்பு வயசு போனோடனா நாங்கள் ஜோசின் 2 பேரும் நாங்கள் எவ்வளோ நிறைய இதை என்ஜாய் பண்ணலைன்னு சொல்லி நாங்கள் எத்தனை பேர் நானும் அப்படி தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா எத்தனை பேர் திங்க் பண்ணி யோசிச்சிருப்பீங்களோ. நாங்கள் வந்து எவ்வளோ பேர் வயசு போய் கொஞ்சம் யோசிப்பீங்க. நாங்கள் இன்னும் இடத்துக்கு போயில என்ஜாய் பண்ணிட்டு தனியாக அவங்களோட வாழ்க்கையை கொண்டு விட இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் இருக்கே உண்மையில நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களே உங்களையும் பாருங்க குடும்பத்தையும் பாருங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எங்களோட உடம்பையும் பார்த்து நாங்களும் படிவாக என்ஜாய் பண்ண தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் உண்மையாக எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நானும் விரும்புகிறேன். நீங்களும் அதுதான் விரும்புங்க மக்களே. நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்களே புரிஞ்சுண்டா சரி. அதுக்காக கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றக்கூடாது. நல்ல மாதிரி கமெண்ட்ஸை போடுங்க. ஓகே மக்கள் வாங்க அப்படி தொடர்ந்து பார்ப்போம். வேறங்க இதில் ஒரு ரேஞ்ச் ரோவர் நிற்கிது. வேறங்க காசுன்னு பார்க்க எடுத்துருக்காங்க. வேறங்க இந்தியாவில் வந்து குளிச்சுட்டு படியெல்லாம் போயினா வெள்ளைக்காரர் தான். எல்லா இடமும் சாப்பாடு தான். எந்த இடமும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க வெள்ளைக்காரர். நாங்கள் சாப்பிட பயப்படுறோம். வருத்தம் வந்துட்டு மாட்டேன் குலோசர் வந்துடுவாங்க. ஒன்றுக்கு அளவாக சாப்பிட்டா விஷயம் முடிஞ்சதானே. இந்தியாவில் வேறங்க போட்டெல்லாம் இருக்குது. இந்தியாவில் வந்து அம்மா ஐஸ்கிரீம் குடிச்சு நிற்கிறான். இந்தியாவில் வேறவங்க அப்படியே போட்டு வளர்க்குறாங்க. அங்கே அந்த வீடு காட்டினாங்க அவங்களுக்கு. இங்கே அப்படியே நீந்துறதுக்கு போகிறோம். எங்களோட வீட்டுக்காரெல்லாம் போட்டினா நாங்கள் 2 பேரும் இப்போ நடந்து காட்டிக்கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு. எனக்கு தான் நாங்கள் நீந்துற ஃபோன் அடித்து நிற்கிறோம். அங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் நான் வந்து நிற்கிறேன் கொடுத்துருந்தா போய் டேக் வீடியோ. அவரை வீடியோ எடுத்தப்போ இது கஷ்டம் இல்லை. ஐயோ பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க இவளுக்கும் வந்து வெயில் காலத்தில் இவைக்கும் சந்தோஷம் என்ன பேசுவோம். கூட நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இங்கேருந்து சிரம்போது அங்கேருந்து வருது தானே. அங்கே இந்த இடத்த பாருங்க நல்லா இருக்கு. இந்த இடம் சூப்பராக இருக்கு. அப்படியே அங்கே தான் நின்று நான் இப்போ இங்கே வந்துட்டேன். பார்த்தீங்களா சின்ன பிள்ளைகளுக்கு தான் கேப்டி வேறாங்க சந்தோஷம் விளையாடுறாங்க. என்ன எங்கே நிற்கிறேன் உங்களுடைய ஆக்கலை காணலி தேடி வேண்டிய கிடையாது. இங்கே வேறாங்க வீட்டை வேறும் இதுக்கிட்ட கூட்டு எடுத்தால் லைவ் வந்த மாதிரி இருக்கும் போட. கொஞ்சம் கடை எல்லாம் இதுக்குள்ள ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. எல்லாம் புறா குடிப்போம் ஐஸ்கிரீம் நாங்கள். இதெல்லாம் அப்படியே போகிறோம்மா. லண்டனில் கொளுத்தி எறியுது வெயில். கெண்டில் யூகே ஃபுல்லாக வெயில் கொளுத்தி எறியுது மக்களே. தொப்பிலாம் விளக்கிட்டுறாங்கோ நல்லா தண்ணி குடியுங்கோ. இதெல்லாம் குளிக்கணும் பாருங்க. இதில் வந்து குளிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே. நாங்கள் வேறு எங்கடையாக உள்ளூர் தான் நிற்கிறோம். நாங்கள் போகிறோம். நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. அங்கே நிற்கணும் கண்டுட்டோம் அங்கே நிற்கணும். பார்த்தீங்களா அப்படி இருக்குங்க பாருங்க. அவ்வளோ சினம் வந்து பார்த்தீங்களா மக்களே. ரொம்ப இருக்கு மக்களே. கடலுக்குள்ளே வந்துட்டு பொடியெல்லாம் நீந்துறாங்க வேறங்க. சரி ஓகேயா கவனம் சொல்லணுங்க பாருங்க. ஆக்கள் நீந்தி கண்டிருக்கீங்க அந்த மாதிரி. என்ன சார் ஓகேடா ஆக்கள் நீந்தி கண்டிருக்கிறாங்க. கடலுக்குள்ளே போகிறோம் பாருங்க. சரி அக்கட்டா ஒரு வீடி 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 தம்பி வீடி வீடி இங்கே சின்னாங்க இங்கே பண்ணுறாங்க எல்லாம். ஹலோ சரி ஹலோ சரி ஹலோ சொல்லுங்க. ஹலோ 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 கேடு வணக்கம் சொல்லு. குளிர்தான்
வாங்க உள்ளே போவோம், அங்கே என்ன செய்கிறாங்கன்னு போவோம் பொடிய. நம்ம தமிழ் பொண்ணுகள் நீந்தின பேருங்க பொண்ணுகள் எல்லாம் இங்கே கடலுக்கு இங்கே ஆக்களை குடி காத்து கொண்டு கில்ட்டாவே என்ன சுதாக்கா தவக்கலத்துல இருந்து ஐயோ குடி எத்தா வீடியோ இருக்கு அதுக்குள்ள எடுக்கும். வீடியோ எடுக்கும், போட்டோ எடுக்க போகிறோம். இல்லை எல்லாம் இருக்கு அந்த கட்டுவா மச்சான் நீந்திரான் வேறங்க ஜாலியா. ஓ கீழே நீங்கன்னா கூட என்ன படுங்க நீந்திங்கண்ணா வரும். சங்கிலி கலந்து போடா, சங்கிலி கலந்து போடா. ஆமா நீந்திராடா பசுவா என்ன நீச்சல் நீந்திராடா. ஆமா ஜெனவன் கவனம் பின்னு போ அங்கல போ. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே வடிவேல நீந்தி போட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நிற்கிறோம் காரப்பாக்கடியில். அந்த மாதிரி வெயில் மக்களே சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி இந்த உப்பு தண்ணியில் குளிச்சது ஒரு உடம்புக்கு நல்லா இருக்குது. இன்றைக்கு நல்ல நித்திர வர போகுது. இப்போ நாங்கள் என்ன சொன்னால் சாப்பிட போகிறோம். அங்கே சாப்பிட்டு அங்கே என்னென்ன இடங்களை கண்டு இதில் காட்டுறோம் உங்களுக்கு கொண்டு என்ன மாதிரின்னு சொல்லி இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிடலாம் கொண்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். அங்கே அப்படியே வீடியோ தொடருவோம் மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே பீச்சிலேருந்து இப்போ வந்துட்டோம். மோட்டை எடுத்து வந்து நாங்கள் இப்போ ரோட்டில் நிற்கிறோம். வேறுங்க ரோட்டில் எங்களோட கார் தான் ஃபுல்லாக நிற்கிது. எங்களோட வந்து ஃபுல்லாக கார் இதில் நிற்கிது. அப்படி என்ன செய்ய போகிறோம்னா இதில் வந்து பாயை விரித்து போட்டு இதில் இருந்து சாப்பிட போகிறோம். அதில் பாயெல்லாம் பிரிச்சுருப்போம். ரோட்டில் இருந்து சாப்பிட போகிறோம். அந்த ஃபன்னா நல்லா இருக்கும். தம்பி சாப்பிடுங்க ஜூஸ் சாப்பாடு ஃபன்னாக இருக்கும் பாருங்க. ரோட்டில் நிற்க வேண்டிய இடம் என்ன சார் போல் விளையாடுறாங்க படிகள் வேறும் அடிங்க போல என்ன பண்ண ரோட்டில் வந்து போயிட்டாங்களா என்ன படிகள் சொல்லுங்க எங்கே நிற்கிறோம் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் எல்லாம் முடிச்சு கொண்டு நடு ரோட்டில் நிற்கிறோம். வீச்செல்லாம் முடிச்சு கொண்டு ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றதுக்காக நிற்கிறோம். வேணும் வச்சாங்க இந்த ஃபன்னாக இருக்கும். சூப்பராக இன்றைக்கு எதிர்பாராம வாங்கிச்சபடியாக நல்லா இருக்குது. ரெண்டே திடீர்னு தான் பிளான் பண்ணாங்க. நேற்று ஒரு பாட்டிக்கு வந்து நாங்கள் ப்ரோ பிள்ளைங்க கம்யூனியன் பாட்டிக்கு வந்தாங்க. அதை முடிச்சுட்டு நல்ல விதனாங்க. 4 ஃபேமிலி நல்லா வந்தோம். நல்லா கடல்லையும் குளித்தோம். அந்த மாதிரி இப்போ ஒரு பிரேக்கில் நின்று சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு உண்மையில நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே இங்கே வேறுங்க என்ன சாப்பாடெல்லாம் போடினோம். அவங்கள வேறுங்க அவங்கள இருக்கணும். வேறுங்க ரோட்டில் வேய விரிச்சு போட்டு இருக்கணும். வேறுங்க மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேண்டி ஊற்றினேன். வேறுங்க பெரிய கப்பில் பிளேண்டி ஊற்றப்படுது. அங்கே வந்து பானையெல்லாம் போடினோம். பிளேண்டி ஊற்றுறீங்க சுடுதண்ணி வந்துறீங்க. சுடுதண்ணி கொண்டு வந்து வேறுங்க பிளேண்டி ஊற்றல் நடக்குது. பேருங்க என்னென்ன சாப்பாடு பாருங்க. பான் சலாட்டு சின்ன கடை கொடுங்க. நாங்கள் கிளாஸ் சாப்பிடுவோம். கடலை சூனா சலாட்டு கொடுங்க. பான் கொடுங்க. எல்லாம் சாப்பாடு நடக்குது. உங்களுக்கு பானை கடந்து சாப்பாடு சாப்பிட மாட்டேன். எப்படி இருக்கு சாப்பாடு? எப்படி இருக்கு? என்னென்ன சூனா கடலை பான் சலாட் ரோட்டில் இருந்து சாப்பிட எப்படி ஏறும்? பீட்சா பிரெட் அன்பண்ணா கண்ணாடி போட்டிருக்க தெரியல. பாடு தான் பார்த்துருண்டா அன்பண்ணே ரோட்டில் இருந்து சாப்பிட எப்படி ஏறுவாங்க? வித்தியாசமாக அனுபவம் தான். வித்தியாசமா இருக்கு ரோட்ல இருந்து சாப்பிட. வெளியில தனியாக வந்துருக்கீங்க பைப்பை போட்டுட்டு பிசி கூட உடம்பு தனியாக என்ஜாய் பண்ணுறீங்கண்ணே. சொன்ன மக்களே செம்ம பசி. உப்பு தண்ணியில் முழினதானே சரியாக பசி. வேறுங்க சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்படியே தொடருவோம். வேறுங்க இந்த இடத்த பாருங்க நல்லா இருக்குது. நெல் மரத்துக்குள்ள நிற்கிறோம். நல்லா இருக்குது. இப்போ எல்லோரும் சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிட்டு தொடருவோம் மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே அந்த மாதிரி இந்த இஞ்சி ஒன்றாங்க செம்ம வெயில் மக்களே. பாருங்க வெயிலுண்டா நெருப்பு கொளுத்துது. பாருங்க நான் சரியாக கருத்து போனேன் வெயிலுக்கு. பாருங்களா வெள்ளையாக இருந்தேன்னா வெயிலுக்கு சரியாக கருத்து போனேன். தம்பி அங்கே இங்கே வாங்க. அங்கே ரோடு மெயின் ரோடு. அப்போ பாருங்க அங்கே பாருங்க
என்ன நடு ரோட்டில் வந்து தங்களோட ரோட்டு மேலே அட்டசம் பண்ணி நம்ம சிரிச்சு நல்ல வெம்படிச்சு கொஞ்சம் நாங்கள் இதில் ஒன்று கொஞ்சம் வெம்படிச்சு லேட்டாக தான் போகிறோம் வீட்டை கொஞ்சம் இருந்துட்டு கொஞ்சம் வெயில் தாளாக போகிறோம் பிள்ளைண்டி நான் ஊற்றி எல்லாம் குடிச்சு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். உண்மையில் இன்றைக்கு நல்ல ஃபன். மற்ற தண்ணிக்குள்ளே வீடியோ எடுக்க முடியலை தெரியுந்தானே ஏன்னா சனங்கள் ரெண்டு நீந்தி கொண்டு நாங்கள் எடுக்க முடியலை. உண்மையில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க முடியுங்க. நல்ல ஃபன் உண்மையாக அந்த மாதிரி என்ஜாய் பண்ணாங்க நல்ல. அதே போல் நீங்களும் வந்து இந்த கிழமை வார கிழமையெல்லாம் நல்ல வெயில் நெருப்பு வெயில் யூகேயில் நீங்கள் எல்லாம் கூலில் அடித்து பார்த்துட்டு போங்க. எந்தெந்த பீச் நல்லா இருக்க முடியும் பார்த்து அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் செக் பண்ணி பாருங்க போங்க மக்களை. போய் வடிவாக என்ஜாய் பண்ணுங்க மக்கள். அதான் உண்மை எங்கள் லைவில் வந்து எங்களுக்கு வேணும் என்ஜாய் பண்ணணும். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்களுக்கு அதான் வடிவாக என்ஜாய் பண்ணுங்க மக்களே. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் எந்தெந்த பீச்சுக்கு போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே. நான் வந்த பீச்சு வந்து ஃபோக்சன் பீச்சு கூடுதலாக எல்லோருக்கும் தெரிஞ்சு. ஃபோக்சன் டோவர் மார்க்கெட் பீச் எல்லாமே இருக்குது. இங்கே நிறைய பீச் இருக்குது. அந்த மாதிரி கெண்டில் இருக்குது. நான் இருக்கிற கெண்டு தான் எனக்கு வந்து பீச்சு 20 மினிட்ஸ் நான் இருக்கிற வீட்டில் இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம். அங்கே வேறுங்க ஃபைன்பல் அடித்து பண்ணலாம் நடக்குது. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஓகே மக்களே, எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது மக்களே. பாய் மக்களே. பாய்.